ஹாய் ராயல்ஸ், வாங்க நம்ம ரசம் வைக்கலாம். அரபி வீட்டு கிச்சனில் நம்ம இந்தியா டைப் ரசம் வைக்கலாமா? வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, தக்காளி, கொத்தமல்லி, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோமா? க்ளீனாக கழுவிடணும் எல்லாத்தையும். அதை கூட 3 பச்சை மிளகாய், நமக்கு காரத்துக்கு ஏற்ப வாசனைக்கு ஏற்ப எடுத்துக்கிட்டோமா? இஞ்சி எதுக்குன்னா, குளிர் காலத்தில் நம்ம இஞ்சி போட்டு இது பண்ணால் சளி முறியும்னு சொல்லுவாங்க. சளிக்கு நல்லது. அப்போ பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் தனியா, அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நல்லா இடிச்சிக்கணும். அதை கூட பச்சை மிளகாவையும் போட்டு, அந்த வெங்காயம், அந்த இஞ்சியும் போட்டு இடிச்சிக்கிட்டு, அதான் கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா இடிச்சிடணும். இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் புளி நல்லா கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு, அந்த புளி தண்ணி வடிகட்டின தண்ணியில் தக்காளி இதெல்லாம் போட்டு நான் இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு, இங்கே பெருங்காயம் இல்லை. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பெருங்காயம் தான் கூட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடணும். தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டோமா? இங்கே பார்த்தீங்கன்னா பெருங்காயமே நான் பார்க்கலைங்க. நான் வந்ததுலேருந்து 5 வருஷம் ஆகுது. இன்னும் நான் இந்த கிச்சனில் பெருங்காயமே பார்க்கல. இவங்க பெருங்காயம் யூஸ் பண்ணியும் நான் பார்க்கல. நான் யூஸ் பண்ணக்கூடாதா இல்லைன்னு தெரியல. நானே யார்ட்டையும் கேட்கல. குழாயில் தான் தண்ணி. அது என்ன தண்ணினா ஃபில்ட்ரு தண்ணி தான். நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. ஆர்ஓ சிஸ்டம் இங்கே எல்லாத்துலேயுமே செட் பண்ணியிருப்பாங்க. குளிக்கிற இதில் கூட அப்படியே தேவையான அளவு தண்ணி அதிலே பிடிச்சிக்கிட்டேன் நான். மேடம் இல்லை, அதனால் கிச்சனில் சமையல்காரி சொன்னான், உனக்கு தான் ரசம் வைக்க தெரியுமே வெயின்னு. அவள் சொன்னான்றதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன். அது அப்படி தாளிப்பு போட்டோமா? அதை ஒரு இதில் வச்சு கொதிக்க வச்சு எப்படி சொல்கிறது, இது பண்ணி வச்சிடணும். அது நல்லா நுர கட்டின பிறகு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, ஒரு சிட்டிகை தான், எல்லாமே அதிகமாக தேவையில்லை, போட்டு கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே அந்த ரசம் வச்சுருப்போம்ல, அந்த பக்கம் இதுவில் வச்சுருக்கிறேன் கொதிக்கிறதுக்காக. கொதி வராதையே அப்படியே நுர பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே தாளிப்பு ஊற்றி மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் ரெடி.